பணத்தை வீசி எறிந்துவிட்டு குழந்தையை தூக்கிச் சென்ற கும்பல். காரைக்குடியில் பரபரப்பு. மருத்துவமனைகளில் பணத்தை கொடுத்துவிட்டு குழந்தையை தூக்கிச் சென்ற சம்பவத்தை இதுவரை சினிமாவில் மட்டுமே பார்த்திருப்போம். ஆனால் அது போன்றே அதிர்ச்சி சம்பவம் தற்போது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரங்கேறி உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதூர் பகுதியைச் சேர்ந்த பழனிக்குமார் லட்சுமி தம்பதியருக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். குடும்ப பிரச்சனையால் கணவரை பிரிந்து வாழும் லட்சுமிக்கு கடந்த மே 21ஆம் தேதி 4வதாக பெண் குழந்தை பிறந்தது. அப்போது அரசு மருத்துவமனையில் அறிமுகமான 55 வயது பெண் ஒருவர் 4வது பெண் குழந்தையை வளர்ப்பது சிரமம், நல்ல குடும்பத்தில் கொடுத்து விடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் லட்சுமி அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் லட்சுமியின் வீட்டு முகவரியை பெற்றுக்கொண்ட அந்த கும்பல் நேற்று மாலை அவரது வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறது. பின்னர் லட்சுமியையும் அவரது மூத்த மகளையும் மிரட்டி 3 லட்சம் ரூபாய் பணத்தை கையில் திணித்துவிட்டு தொட்டியில் இருந்த 45 நாள் பிஞ்சு பெண் குழந்தையை காரில் தூக்கிச் சென்று தப்பியதாக கூறப்படுகிறது. அதிர்ச்சி அடைந்த லட்சுமி இன்று காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் புனியாவிடம் புகார் அளித்தார். மேலும் கும்பல் கொடுத்த 3 லட்சம் பணத்தையும் காவல்துறையிடம் ஒப்படைத்து எனக்கு பணம் வேண்டாம், என் குழந்தையை மட்டும் மீட்டுக் கொடுங்கள் என்று கண்ணீருடன் கோரிக்கை வைத்தார். மருத்துவமனையிலேயே திட்டமிட்டு வறுமையை பயன்படுத்தி குழந்தையை கடத்தியதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தை கடத்தலுக்கு பின்னால் மனித கடத்தல் கும்பலின் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் காரைக்குடி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.